அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய தொழிலில் உயர்வு உண்டா? நீங்கள் பொதுவாக வேலை பார்த்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, அதில் உயர்வு கிடைக்குமா? அதற்கான சில ஜோதிட விதிகள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் பொருத்தி பார்த்துக்கொள்ளுங்கள். சரியா? ரைட். இப்போ முதலாவதாக லக்னாதிபதி 6ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா 1-6 தொடர்பு இருந்தால் வேலைன்னே இருப்பார். வேலையில் அதிக கவனமானது இந்த ஜாதகருக்கு இருக்குது. லக்னாதிபதி 10ஆம் பாவத்தோட தொடர்பில் இருந்ததுன்னா தொழில் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சுய முயற்சியால் முன்னேறக்கூடியவர். சுய முயற்சியால் இந்த ஜாதகருக்கு பதவி கிடைக்கும், தொழிலில் உயர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்ததுன்னா 11ங்கிறது என்னது? லாபம். 10ங்கிறது தொழில். அப்போது தொழில் மூலமாக அதிகமாக லாபத்தினை இந்த ஜாதகர் பெறுவார் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதி 11ல் இருந்ததுன்னா வேலையில் ஒரு படிப்படியான ஒரு வளர்ச்சி என்பது இந்த ஜாதகருக்கு இருக்கும். 9-10 தொடர்பு இருந்தது அப்படின்னா அதிர்ஷ்டம் மூலமாக, தந்தையின் மூலமாக இந்த ஜாதகருக்கு தொழில் உயர்வு உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். 5ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா ஜாதகரின் அறிவின் மூலமாக, அதிர்ஷ்டத்தின் மூலமாக இந்த ஜாதகருக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சியானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி 10ஆம் பாவத்தில் இருந்தாலோ அல்லது 10ஆம் அதிபதி லக்ன பாவத்தில் இருந்தாலோ இந்த ஜாதகருக்கு சொந்த தொழில் செய்ய வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற எண்ணமானது இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஜாதகர் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு நல்ல பதவியினை கண்டிப்பாக பெற்றே தீருவார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சில கிரக சேர்க்கைகளை நான் சொல்கிறேன். சூரியனும் புதனும் இந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கணும். புதன் அஸ்தங்கம் அடையக்கூடாது. இந்த சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய இந்த பாவமானது திதிசூன்யம், பாதகம், 6, 8, 12 இந்த மாதிரியான தொடர்புகளும் இல்லாமல் இருப்பது சிறப்பு. இந்த சூரியன் புதன் கிரக சேர்க்கை நல்ல நிலையில் இருந்ததுன்னா ஜாதகருக்கு நல்ல நிர்வாகத்திறன் இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், அதிகாரமும் கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க வழியில் கண்டிப்பாக இவருக்கு ஆதரவு இருக்கிறதுனால வேலை பார்த்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி உயர்ந்த நிலையை இந்த ஜாதகர் தொழிலில் அடைவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு சுக்கிரன் இணைவானது இருக்குது. அப்போது செல்வ செழிப்பு என்பது உண்டு. பெரிய அளவிலான தொழில் வளர்ச்சிங்கிறதும் இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சனி புதன் இணைவு இருந்தது அப்படின்னா கணிதத்துறையில், அக்கௌண்ட் சார்ந்த துறைகளில், கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் ஒரு நல்ல நிலைமையை இந்த ஜாதகர் அடைவார். இப்போ இந்த சனி புதன் கிரக சேர்க்கை என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது திட்டமிட்டு மிகச்சரியான வழியினை தேர்ந்தெடுத்து புத்திசாலித்தனத்தின் மூலமாக இந்த ஜாதகர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சூரியனும் குருவும் இணை பெற்றிருந்தால் பொதுவாகவே பை பர்த்தே ஒரு நல்ல மரியாதை கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பார். அவங்க அப்பாலாம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். பெரிய குடும்பம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மதிப்பும் மரியாதையும் நிறைந்த குடும்பமாக இருக்கும். அப்படி இல்லை என்றாலும் இந்த ஜாதகர் பிறந்த பிறகு அந்த குடும்பமானது ஒரு நல்ல நிலையினை அடையும். ஜாதகரின் தந்தைக்கும் ஒரு உயர்வை கொடுக்கும் இந்த கிரக சேர்க்கை ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா. அடுத்து செவ்வாய் புதன் இணைவு ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா பொதுவாக தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல அறிவானது இவருக்கு இருக்கும். வியாபாரத்திறன் அதிகமாக இருக்கும். வேகமாக புத்திசாலித்தனமாக முடிவுகள் எடுத்து தன்னுடைய தொழிலில், வியாபாரத்தில், வேலையில் அதிக வெற்றியினை பெறுவார்கள் என்று சொல்லலாம். சரியா நண்பர்களே? இது எல்லாமே தொழிலில் உயர்வு கொடுக்கக்கூடிய பாவ தொடர்புகள், கிரக சேர்க்கைகளாக நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு ஜோதிட ரீதியான கருத்துக்கள், என்னுடைய வகுப்புகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அங்கே கொடுக்க இருக்கின்றேன். சரியா? நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்புகள் ஆன்லைன் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம்.
நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்கில் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு ஜோதிட பதிவுடன் நாளை நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.